Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard example sums தான் பார்க்க போறோம். So already example sums நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற லெசன் வீடியோஸும் இருக்கு, மாடல் क्वेश्चंस இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டம் குரிய क्वेश्चन பேப்பர்ஸும் நிறைய ப்ரீவியஸ் क्वेश्चंस இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படினா example 1.11 10 example sums ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? 10.11 question என்னன்னு பார்த்தீங்கன்னா round off the following numbers as indicated. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப்னா உங்களுக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும். பெரிய நம்பராக இருக்கிறத ஷார்ட் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி ரீடிங்ஸ் எடுக்கிறீங்க இல்லை கேல்குலேஷன் போடுறீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் நிறைய நம்பர்ஸ் வரும். ஸோ எல்லா வேல்யூஸையும் நம்ம எடுக்க மாட்டோம், அதை ஷார்ட் பண்ணி இதுதான் இதோட வேல்யூன்னு சொல்லி எடுப்போம். அதை தான் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம எடுத்து ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ரூல் வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 18.35 up to 3 digitsன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. 3 digitsனால் 1 2 3 இது வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம நார்மலாக லோயர் கிளாஸஸில் ஸ்கூல்ஸில் நம்ம படித்த ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 5 ஆர் 5 விட பெரிய நம்பராக இருந்தது அப்படின்னா முன்னாடி இருக்கிற நம்பரில் ஒரு 1 வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே ரூல் தான், சரியா? ஸோ கொஞ்சம் மட்டும் ரூல்ஸில் வித்தியாசம் இருக்கும், அதை மட்டும் பின்னாடி வரையில சொல்கிறேன். ஸோ இதுக்குரிய ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 18.4. 3 digits ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னதுனால இங்கே 3 digit வர மணிக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? செகண்ட் சம் 19.45 up to 3 digits. ஓகேவா? ஸோ இதுலேயும் அதே ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். 5 ஆர் greater than 5 இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி உள்ளதில் +1 போடணும். பட் இங்கே என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட்னா, நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணும்போது பின்னாடி 0 இருக்கா இல்லை 0 விட வேறு எதுவும் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இங்கே 0 இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ண முடியும். எந்த ரூலை? 5 ஆர் greater than 5 இருந்தால் முன்னாடி +1 போடலாம் அப்படின்ற ரூலை. இங்கே ஆனால் நமக்கு என்ன இருக்குது? 0 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே அந்த கேஸ் படி நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. இந்த 2 ரூலும் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, ரவுண்ட் ஆஃபில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஆட் நம்பராக இருந்து 5 ஆர் greater than 5 நம்பர் வரும்போது பின்னாடி 0 இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி +1 போட்டுக்கலாம். இதுதான் ஆக்சுவல் ரூல். ஃபஸ்ட்டு சம்முக்கு நம்ம போட்டிருக்கிறது. செகண்ட் சம்முக்கும் 5 ஆர் greater than 5 வரும்போது பின்னாடி 0 இருந்து முன்னாடி ஈவன் நம்பர் இருந்தால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிடணும். ஸோ இங்கே ஆன்சர் 19.4. லோயர் கிளாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா 19.5ன்னு வரும். அதை ஃபர்தராக நம்ம இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 20ன்னு மாற்றுவோம். 2-3 தடவை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ரூல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு சம்மில் 101.55 into 10⁶ ரவுண்ட் ஆஃப் அப் டு 4 digits. 4 digits வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே 5 ஆர் greater than 5 வரைக்கும் தான். 5 ஆர் greater than 5 வந்துச்சுன்னா முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? +1 போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஏன்னா 10⁶ தான். ஸோ முன்னாடி உள்ளதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்போ இங்கே என்ன வரும்? 101.6 into 10⁶ அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா 248337 up to digits 3 digits. டிஜிட்ஸ் கடைசி இருக்க டிஜிட்ஸில் வந்து 3 digits இருக்க மாதிரி இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் நார்மலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது லாஸ்ட் 3 digits பாருங்களேன். ஸோ இது வந்து 337, 500ஓட சின்ன நம்பர். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நம்ம 0 ஆக்கிடலாம் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது. ஸோ இதுவும் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் என்ன அப்படின்னா 12.653 இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிற நம்பர் அப் டு 3 digit 6 வர வரைக்கும். ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கேயும் ஈவன் நம்பர் தான் இருக்குது. பட் உங்கள் புக் ஆன்சர் படி என்ன ஆன்சர் போட்டிருப்பாங்கன்னா 12.7 போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா 5 ஆர் greater than 5 இருக்கும்போது
பின்னாடி இருக்கிறது ஒரு நான் ஜீரோ நம்பராக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி +1 போட்டுக்கலாம் ஈவன் நம்பராக இருக்கும்போது. ஓகேவா? அதனால 12.7 போட்டாங்க. பட் அதே கண்டிஷனை இங்கே நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு, இங்கேயும் சேம் ஈவன் நம்பர் தான் இருக்குது, பட் பின்னாடி 0 இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுட்டோம். இதுதான் அதுக்குள்ள வித்தியாசம். இந்த செகண்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன்னை பார்த்தீங்கனாலே வேரியேஷன் தெரியும். 5 or greater than 5 இருக்கும்போது முன்னாடி உள்ள நம்பர் ஈவன் நம்பராக இருந்திருந்தால் பின்னாடி இருக்க நம்பரை நெக்ஸ்ட் செக் பண்ணணும். 0 இருந்தால் சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஆட் நம்பர் ஆர் வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அது ஈவன் ஆட் எதுவானாலும் இருக்கலாம், பின்னாடி வேறு ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா முன்னாடி +1 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 0 இருக்கா இல்லை நம்பர் இருக்கான்றது தான் விஷயம். அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ரவுண்ட் ஆஃபில். அந்த ஒரு பாயிண்ட் தான் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஏன்னா லோயர் கிளாஸில் ஃபுல்லாக 5 or greater than 5 இருந்துச்சு அப்படின்னா தூக்குங்க, ஒன்று முன்னாடி ஆட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த பின்னாடி உள்ள அந்த கண்டிஷன் மட்டும் மாறும், அதை மட்டும் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவும் 1 மார்க் கொஸ்டினில் தான் கேட்பாங்க, வேறு இதுலேயே வராது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும். ரூல்ஸை தெளிவாக படிச்சுட்டு அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸை ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் புரியும். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் நம்மளோட மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ.